ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. ஜெயம் ரவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சிருந்தாலும் ஆர்த்திக்கு அவரோட இணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசையா இருக்குது. அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, பரஸ்பர விவாகரத்துக்கு தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நடிகர் ஜெயம் ரவியும் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் விவாகரத்துக்காக காத்திருப்பேன், அதுதான் தன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவுல உறுதியா இருக்கிறாரு. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஜெயம் ரவியுடன் பேசும் வாய்ப்புக்காக ஆர்த்தி காத்திருக்காங்க. ஆனா ஜெயம் ரவி இதனை கண்டு கொள்ளாம இருக்காங்களா இப்ப வரைக்கும். ஜெயம் ரவி இப்படி இருப்பதற்கான காரணத்தை பற்றியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்ததாக கூறப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா, ஆர்த்தி தன்னை மோசமாக நடத்தியதாகவும் வீட்டு பணியாளருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட தனக்கு கொடுக்கவில்லை அப்படின்னும் அவரை போலத்தான் அவருடைய அம்மாவும் அப்படின்ட்டு வெளிப்படையாவே குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. இதனால ஆர்த்தி மேல எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதனையடுத்து இது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதற்கு பதிலளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கூறியிருந்தாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி குறித்து பேசினாலும் ஆர்த்தி ஜெயம் ரவி குறித்து எதுவுமே பேசாம இருக்காங்க. அதன் மூலமே அவர் ஜெயம் ரவி மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுக்கள் எழுந்திருக்கு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இருவரும் மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கூறப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவாகரத்து முடிவுல மட்டுமே உறுதியாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி முழுக்கவே பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து வெளியேறி மும்பைக்கு குடியேற உள்ளதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமேல் அவர் தன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க சினிமாவில் செலுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுது. பேச வாய்ப்பு கேட்டிருக்கக்கூடிய ஆர்த்திக்கு ஜெயம் ரவி வாய்ப்பு கொடுப்பாரா அல்லது விவாகரத்து முடிவுல தான் உறுதியாக இருப்பாரா அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய பேசு பொருளாவே மாறிட்டு வருது. இதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.